ஸ்கூலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்க நிற்கிறாங்க, அவங்க கொஞ்சம் பெட்டராக தெரியுறாங்க, அவங்க கரெக்டாக இருக்கும், நமக்கு அடுத்த படம் நல்ல வாய்ப்பு வருவாங்க. சார் 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 என்ன சார் டைலாக் வரலையா சார்? நான் டைலாக் நான் தான் சார் பேசினேன். இல்லை ரொம்ப சின்னால இருக்க சார். இல்லை சார் சார் இல்லைடா இது ரொம்ப சின்னால இருக்கான்னு ட்ரெஸ்ஸை காட்டு சொன்னாங்க. ஓகேங்க, அது போய் அந்த மறைஞ்ச ஒரு பெட்படுக்கிட்ட கலக்கணும், அதுகளை இங்கேயே காட்டுட்டாங்க. அது சூழல் ஓகே. அது அந்த பக்கம் மரத்துக்கிட்ட போய் நின்று அங்கேயே ட்ரெஸ்ஸை காட்டி கொடுத்துட்டு டக்குன்னு ஒரு வேட்டி ஒன்று கொடுத்தாங்க, அதை கட்டிட்டேன். அந்த வேட்டியை கட்டி சரி காரில் போய் என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், இந்த பில்டிங்கில் தான் நான் வேலை செஞ்சுருக்கேன், இங்கே தான் நான் செஞ்சு சாப்பிட்றப்ப இலை இழுத்து ஓரமாக வச்சாங்கிட்டு அந்த கடை இந்த கடை தான். இன்னைக்கு அதே கடையில் தான் தம்பி இங்கே கூட்டமாக டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் எம்டி ரூமில் உட்காருங்க, உங்களுக்கு ட்ரெஸ் வரும்னு சொன்னது அதே எம்டி தான். ஊர் பக்கத்தில் ராஜாப்பூர். எங்கள் அம்மா பேர் சேங்கி அரசி, எங்கள் அப்பா பேர் முத்துச்சாமி. அவருக்கு ஒரு 6 பசங்க, நாங்கள் 6 பேர். எங்கள் அப்பாட்ட பேர் என்னன்னு கேட்டால் அவர் பேர் முத்துச்சாமி சொல்ல மாட்டார். 6 முத்துச்சாமி, சன் ஆஃப் ராமசாமி, மை சயின்ஸ் 6 மெம்பர்ஸ். ஃபர்ஸ்ட்லேருந்து மூத்த ஒரு பேர் ஐயா பேர் தான் வரிசை ஆகணும். அதில் செகண்ட் வந்து ராம் லக்ஷ்மணன். நான் ராம், தம்பி பேர் லக்ஷ்மணன். இன்னைக்கு ஒரு கலெக்டர் தான் நிற்க வேண்டிய ஆளு. என் தம்பி ஒரு இன்ஜினியர் வந்து இங்கே இருக்க வேண்டிய இடம். எங்கள் அப்பா தான் கொண்டு வந்தாரு, எங்கள் அப்பாவை முடிச்சு விட்டு போயிட்டாரு. ஸ்கூலுக்கு இங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூல் ராஜாபுரம் முடிச்சுட்டு 5 வரைக்கும் 6 பக்கத்துக்கு சனான ஸ்கூல் தான் படித்தான். ஒரு ஜாலியான கதை தான் அது. எப்பயுமே உள்ள வந்தவொடனே குட் மார்னிங் டீச்சர், மை சன்ஸ் ராம் அண்ட் லட்சுமணன். ராம் கலெக்டர், லட்சுமணன் இன்ஜினியர். நீங்களே எப்படியாவது உருவாக்கணும் ஆசையை ஃபாதர் உங்களுக்கு ஃபுல் கோஆப்ரேட் பண்ணுறேன். இதில் 1 கேஜ் சிக்கன் இருக்குது, 1 கேஜ் மட்டன் இருக்குது. எனிடைம் டெல்லிங் ஐ எம் கம்மிங் டீச்சர். 6 பாசிங். சார் நெக்ஸ்ட் 7th. குட் மார்னிங் சார், மை நேம் ஆர் முத்துச்சாமி, சன் ஆஃப் ராம், மை சன் 6 மெம்பர்ஸ் ராம் அண்ட் லட்சுமணன். ராம் கலெக்டர், லட்சுமணன் இன்ஜினியர். நீங்கள் எப்படியாவது கொண்டு போகணும் ஆசை ஃபாதர் உங்களுக்கு ஃபுல் கோஆப்ரேட் பண்ணுறேன். 1.5 fish, 1 chicken. Anytime telling I am coming. Thank you sir, thank you. 7th pass. Same 8th அதே மாதிரி தான் போகிறோம். அதே மாதிரி தான் சொல்லுறது. அப்பா வேண்டாப்பா விட்டு போக சொன்னால் கேளுப்பா. நோ 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 நோ, ஒரு ஃபாதரை நான் எபோட் போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்பா வேணாப்பா விட்டு போ, வேணாப்பான்னு ஒருங்கடா நீ. குட் மார்னிங் டீச்சர். சேம் அதே தான். சொன் அப்பாண்டாரு எடுத்துச்சு குச்சியா. அது டீச்சர் பிராமண டீச்சர். அதுக்கிட்ட போயிட்டு 1.5 சிக்கன், 1.5 மட்டன் விரட்டினா குச்சி எடுத்துட்டு கலெக்டர் செதறிட்டேன் இந்த பக்கம், இன்ஜினியர் செதறிட்டேன் ஒரு பக்கம். அன்னைக்கோட முடிஞ்சு. டீ கடை வந்து சேர்த்து விட்டாரு. கலெக்டர் அவராட்டாலும் ஒரு டீ கடை வேலை வந்து முதல்ல எங்களை அனுமணும் அப்படின்னாரு. நான் படிப்பு வச்சு அதோட அதுக்கப்புறம் நான் போகவே என் நட்டு மட்டும் படிச்சிருக்க லட்சுமணன். ஒரு சிறுபேருக்கு ஏற்ற மாதிரி டீ கல்லை சேர்த்து விட்டாரு. இந்த மாதிரி பெரிய முதலாளி வரணும், கீழே வந்து வாடா அப்படின்றாரு. சேர்த்து விட்டு போயிட்டாரு. காலையில் சாயந்தரம் வரப்ப டீ காசு கூட கை வீட்டுக்கு வச்சுக்கலாம் சார். என்னை பார்த்தாரு, டேய் என் பிள்ளை ஒரு நாளைக்கு 5 பேருக்கு சாப்பிடுவான்டா டீமண்டா, என் பிள்ளைய போட்டு டீ காசு கழுவுற நீங்க எச்சு காசு கழுவு வேண்டாம் அப்படின்னு 2 பாட்டில் பறக்க விட்டாரு. முடிஞ்சு அப்படி அனுப்பிச்சு விட்டேன். ஏன்டா டீ காசு கழுவாம அப்புறம் ஏன்டா கழுவ போறேன், டீ காசு தானே கழுவ முடிந்தாரு. அங்கேயும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பல வேலைகளை செஞ்சு சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போய் திருப்பூர் போய் எல்லா ஊரும் ரவுண்ட் அடிச்சு சென்னைக்கு போயிட்டேன். சினிமா ஆசை இல்லை எனக்கு. அந்த சினிமா அப்பப்போ உண்டு. அப்போ இங்கேருந்து சென்னைக்கு போனப்போ தான் தெரிஞ்சு சினிமாங்கிறது என்னால் கண்ணிலே பார்க்க முடியல. 97 சினிமாவுக்கு போகிறேன். ஒரு 7-8 வருஷம் அந்த சினிமா காமன் உள்ள நிற்க முடியல. அப்போ ஒரு லாரிச்சு ரைட் சாப்பிடணும். இங்கே 1500 கொண்டு போனேன். செலவழிச்சு எவ்வளோ 10 ரூம் எடுக்கணும். அப்புறம் சாப்பிடுங்க. அது எல்லாமே ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டா அதுக்கு போய் சாப்பிட்றது காசு இருக்காது, முடியலை. இப்போ என்ன ரைட் ஒரு வேலைக்கு வந்து நானாக ஒரு கிளீனர் லாரி வேலை கேட்டேன். கிளீனர் வேலை கூப்பிட்டாங்க, போயிட்டேன். போனோம் அடையாத ஒரு கூப்பை ஓரமாக லெஃப்ட் பாராண்டாங்க. வண்டியை திருப்புறாங்க. லெஃப்ட் பண்ண இறங்கி வரலான்னு அது வண்டி நேர சாவடிக்கு வந்து இறங்குச்சு. அந்த இதில் பெரிய சாக்கடை. அண்ணே சாக்கடை ஓல்டன் சாக்கடைண்டு வெண்ண வந்திருக்க சாக்கடை தாண்டா.
சாக்கடை அல்லத்தானா வண்டி சாக்கடை இறங்கிடுச்சு. சாக்கடை வண்டி தான் அது. அங்கே கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். அப்போ ஒரு வேலை செஞ்சேன். அப்புறம் பெயிண்ட் அடிக்க போயிடுவேன். இன்னைக்கு சென்னையில் இருக்க மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாமே எவ்வளவு பெரிய கட்டணங்கள் இருக்கோ அதில் என் கைப்படாத இடமே இல்லை. நான் பெயிண்ட் அடிக்காத இடமே இல்லை. அது சில இடங்கள்லாம் அவ்வளவு பெரிய இடம் இருக்கும், பெயிண்ட் அடிப்பாங்க. சில பில்டிங்ல டிரான்ஸ்பார்மர் எலக்ட்ரிக் இது கரண்ட் இது அதுல 1-2 கேப் தான் இருக்கும். அப்ப இங்கிட்டலாம் பெயிண்ட் அடிப்பாங்க. சில இடத்துக்கு அவங்க அடிக்க போக முடியாது. நம்ம அதுல கிங்கு மேல தொங்க விட ரோப் அப்படின்னு தொங்க விட்டுருவாங்க. இடுப்புல தொங்க விட்டு ரோப்பை தொங்க விட்டு கையில இழுத்து முடிச்சுக்கிடுவாங்க. பெயிண்ட் நல்லா ப்ரெஸ்ஸை ஃபுல் எடுத்துட்டு அப்படியே இழுத்து போட்டுன்னு நினைச்சுவேன். சார் இப்படி வந்துருவேன். அப்படியே செவத்துக்கு இப்படி வந்து சார் அந்த கேப் அடிச்சுட்டு ஓடிக்குவேன். கொஞ்சம் மிஷின் லைட் அந்த டச் பண்ணா கூட கங்காளிக்கான். திருப்பி இழுத்து விடுவாங்க, திருப்பி வருவேன். என்னால் முடியாதுன்றே என்னால் சொல்லி பழக்கம் இல்லை. அதனால அதை பண்ணிடுவேன். இதை பண்ணிட்டு அந்த வேலை கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அப்போ திருப்பி அடுத்த வேலை கிடைக்காது. திருப்பி சினிமாவுக்கு ட்ரை பண்ணணும். சினிமாவுக்கு போட்டோ எடுக்கணும். ஒரு போட்டோ 5 ரூபா. அப்போ 4 போட்டோ 20 ரூபா. ஆனால் சாப்பிட்றதுக்கே காசு இருக்காது. இந்த பெயிண்ட் அடிக்க போட்டால் ஒரு 4 தான் அந்த காசு கொடுப்பாங்க. 70 ரூபா கொடுப்பாங்க, 50 ரூபா கொடுப்பாங்க. இப்போ இந்த கம்பெனியில் போய் மணிரத்ன சார் கம்பெனி, சுந்தர் சார் கம்பெனி, இப்படி ஏகப்பட்ட பெரிய பெரிய கம்பெனி டைரக்டாக போவேன். அப்போ போட்டோ என்ன நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கிறோன்னா போட்டோக்கு முன்னாடி சூரி வீட்டு இடம் அட்ரஸ் எல்லாமே தெளிவாக எழுதிட்டு கான்டாக்ட் நம்பர் பக்கத்தில் யாரும் தெரிஞ்சவங்க அந்த கான்டாக்ட் நம்பர் எழுதிட்டு அந்த போட்டோ கொடுத்துட்டு போகணும். அப்போ போட்டோ கொடுத்துட்டா நமக்கு வாய்ப்பு இருந்தால் கூப்பிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது, 20 ரூபா இருக்க போட்டோ கொடுத்துருவோம். சில கம்பெனி இப்போ நாளைக்கு போட்டோ கொடுத்து வருவோம். மணிரத்ன சார் ஆஃபீஸ் நாளைக்கு செலக்ஷன் சொல்லுவாங்க. ஐயோ கையில் போட்டோ இல்லையே, என்ன போய் யார் வந்தாலும் போட்டோ வச்சுட்டு போன்னு சொல்லிடுவாங்க. போட்டோ என்னடா பண்ணுறது, சில சாப்பிட்றதுக்கு காசு இருக்குது, 20 ரூபா இருக்கும், 10 ரூபா இருக்கும். இப்போ சாப்பிட்டா இந்த போட்டோ பிரிண்ட் பண்ண முடியாது. பிரிண்ட் பண்ணால் சாப்பிட முடியாது. பரவாயில்ல அப்படின்னு டீ தான், ஒரு டீ ஒரு பண்ணு வாங்கிடுறது. பண்ணு நினச்சி டீயை சாப்பிட்டு நடந்ததுன்னா நம்ம அப்பெல்லாம் வண்டி இருந்தால் நமக்கு எதுவுமே பஸ் காசு இருக்காது. நடந்தே போய் அந்த போட்டோ கொடுத்துட்டு வரணும். அதில் 20 கம்பெனி இருக்கும், 10 கம்பெனி இருக்கும். அதில் இருக்கிறது 4 போட்டோ இருக்கும். 4 போட்டோவை எந்த கம்பெனி கொடுக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கும். எது படம் பண்ணுற கம்பெனி, எது நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற கம்பெனி. கௌதம் சார் மாதிரி ஒரு எடுத்த கம்பெனி போய் நான் போட்டோ கொடுத்து என்ன பிரயோஜனம் சொல்றேன். கௌதம் வாஸ்தவன் அவர் ஸ்டைலாகவே பண்ணியிருப்பாரு. நான் கையிலே கட்டி ஒரு போட்டோ சொல்லி கொடுத்துருப்பேன். கிராமக்காரன் நாங்கள் மதுரைக்காரன் பெரிய ஆள்றா அப்படின்னு சொல்லி 4 போட்டோ எடுத்திருப்பேன். அந்த கிடைக்காது. இப்போ பிஎன்சி மக்கள் எனக்கு ஏற்ற வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கம்பெனியாக பார்க்கும். அதில் போயிட்டு சார் போஸ்ட் அப்படின்ற மாதிரி 4 போட்டோ கொடுத்துட்டு வந்துருவேன். கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் வாய்ப்பு வரும். வாய்ப்பு வீட்டில் வராது. இதுக்கெல்லாம் வீட்டு வாடகை கொடுக்கணும். வீட்டு வாடகை இருக்காது. அப்போ என்ன பண்ண அந்த ஓனர் அம்மா வாடகை வைப்பாங்க. இப்போ வெளியில் போயிட்டு வந்துட்டு நைட்டு வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போக வெளியே உட்காந்துருக்காங்க. அந்த பாட்டி ஹவுஸ் நம்ம உட்காந்துருக்கோம். அப்படியே வாசல்லே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா சின்னதாக ஒரு 100 பேர் உள்ளே உட்காந்து இருப்பாங்க. இல்லை அந்த காம்பவுண்டுக்குள்ள. இப்போ வெயிட் பண்ணி முன்னாடி பணம் கிட்ட டே பாட்டி என்ன பண்ணுறாங்க, பாட்டி வாசலில் உட்காந்துருக்காங்க. அங்கே நின்று பாட்டி எந்திரிக்குது திரும்புது. இது திரும்பி கிட்டா வருது. அங்கே அப்படி 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு. பாட்டி அப்போதான் அப்படியே கரை கட்டி உட்காந்துருக்கு ரெடியாகல. ரைட்டு திருப்பி பாட்டி 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு போகிறப்ப ஓடிடுவோம். போகணும்னு வீட்டுக்கு மாடி ஏறிடுவேன். திருப்பி படுத்து 4 மணிக்கு வெளில வந்துடுவேன். வெளியில் வேலை ஒன்று இருக்காது. ஏன்னா பாட்டி எந்திரிச்சிருவாங்க 4 மணிக்கு மேலே. வாடகை வைப்பாங்க. திருப்பி வெளில உட்காந்து திருப்பி டீ கடை வந்து உட்காந்துருவேன். பசிக்கு ஒரு டீ வடை சாப்பிடுவேன். டீ வடையை சாப்பிட்டுட்டு எந்திரிக்க முடியாது என்னால். ஏன்டா நான் சொல்ல போகிறது அக்கௌண்ட். அப்போ யாராவது பார்ப்பாங்க. முதல்ல நம்ம போயிட்டு கடந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. இதுக்காகவே டீ வடையும் சாப்பிட்டு அந்த பேப்பரை படிச்சுட்டு ஒரு எழுத்து விடாமல் அந்த பேப்பரையும் படிச்சு முதல் நாள் அந்த பேப்பரையும் படிச்சு அதுக்கு முதல் நாள் அந்த பேப்பரையும் படிச்சுட்டே உட்காந்துருக்குறது. கரெக்டாக ஒரு 5 பேர் சாப்பிட்டு பண்ண அப்படியே மண்டியை தெரிஞ்சு கிட்ட போகிறது. தொலைச்சேங்க கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 4 வச்சு சூரிய 60 ரூபா இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு இந்த ஒரு கம்பெனியில் வாய்ப்பு கேட்டுட்டு 2 நாள் வச்சு வந்துருந்தேன். சரி போ. இதுதான் எங்கள் வாய்ப்பு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கெல்லாம் நானாக கதை எழுதி ட்ராமா போடுவேன். தெருவுக்குள்ள போய் ட்ராமா பண்ணுவேன். அப்போ ரிஹர்சல் பண்ணுங்க. ரிஹர்சல் பண்ணி இடம் கிடைக்காது. போயிட்டு பார்க்கில் ஒரு காமன் இருக்க பார்க் இருக்கு, சிவன் பார்க் ஃபேமஸ். அந்த சிவன் பார்க்கில் 7-8 பேர் நாங்கள் ரிஹர்சல் பார்ப்போம். லேடிஸ் இருக்கும். லேடிஸ் மட்டும் அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு தனி மகால் வாடகைக்கு பிடிக்கணும். அப்போ நாங்களாம் அந்த மகாலில் அந்த பூங்காவில் ரிஹர்சல் பார்க்குறப்போ பார்க்கறதுக்கு பைத்தியக்காரங்க மாதிரி தெரியும். ஏதோ பேப்பர் எடுத்து இவங்க ரிஹர்சல் பார்க்குறாங்க. ஏன்னா காசு இருக்கா ரிஹர்சல் பார்க்கறதுக்கு. அப்போ 5-7 பேர் இருக்காங்க. இவங்களை ரிஹர்சல் பார்க்க வச்சுட்டு நான் பெயிண்ட் வேலைக்கு போயிடுவேன். ஏன்னா யாருக்குமே அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. அவங்க பழக்கம். நான் வேலைக்கு போறேன், ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவேன்.
அப்போ அவங்க ரிஹர்சல் பண்ண விட்டு நான் தான் டேரக்டர் அவங்க ஸ்கிரிப்ட் தெரிஞ்சுட்டு இவங்க பார்க்க விட்டு எனக்கு டைலாக்லாம் மைண்டில் இருக்கும். நான் பெயிண்ட் அடிக்க போயிட்டு மத்தியானம் அந்த பெயிண்ட் அடிக்க ஓனர் விட்டா அட்வான்ஸ் ஒரு 100 ரூபா கொண்டு வாங்கி அங்கேருந்து வந்து இவங்க எல்லாருக்கும் லெமன் சார் பெருசாக எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து விட்டு இவங்க ரிஹர்சல் பார்க்க விட்டு திருப்பி நான் பேலன்ஸ் பெயிண்ட் அடிக்க போயிருக்காங்க. அங்கே முடிச்சு திருப்பி நான் சாயந்தரம் நான் வரணும். திருப்பி சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் இருக்கு. இப்போ அந்த 2 லேடிஸ் ரிஹர்சல் பார்க்குறாங்களா, லாஸ்ட் அவங்க ஒரு 2 நாள் தான் அவங்க ரிஹர்சல் பார்க்குறோம். காரணம் அவங்க பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க 2 நாள் போகுது. இப்போ அவங்க மகால வாடகை கொடுத்து அவங்க ரிஹர்சல் பார்ப்பாங்க. ரிஹர்சல் பார்க்கப்போ அவங்க கேட்பாங்க, லாஸ்ட் வந்து அந்த ஆட்டோவுக்கு காசு கொடுத்துருப்பாரு அவங்களுக்கு பெயிண்ட் ரிஹர்சலோட. இவன் யாரும் வரையா அங்கே போயிருக்கா காசாக கொடுத்துருப்பாரு அப்படின்னு. அவர் தான் டைரக்டர் அப்படின்வாங்க. சிரிப்பாங்க, என்ன சொல்றீங்க? ஆமா அந்த பெண்ணை கடை எடுத்திருக்காங்க. அப்புறம் ஏன் வரமாட்டேங்க ரிஹர்சலுக்கு? இல்லை வருவேன் சாயந்தரம் வந்துடுவேன். ஏன் வரணும்? இல்லைங்க நீங்கள் அந்த வாடகைக்கு ஆட்டோ கன்வென்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஆமாம் பெயிண்ட் அடிக்க போயிடுவேன். அந்த திருப்பி அந்த காசை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க மேலே கீழே நான் மட்டும் மறுநாள் வேணான்ட்டாங்க. இந்த காசு வேண்டாம் பரவாயில்ல, அந்த போய் முயற்சி பண்ணிட்டாங்க போதும் பரவாயில்ல, நாங்கள் பஸ்ஸுக்கு போட்டுக்கிறோம். இப்படிதான் என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று போராடுச்சு. இப்படியே போயிட்டே இருந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஒரு பெரிய நம்பர் 1 காமெடியன் சார் படத்தில் எனக்கு வாய்ப்பு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என் போட்டோவை பார்த்து எனக்கு கூப்பிட்டாங்க. நான் பொண்ணு செலக்ட் ஆகிட்டேன். இப்போ எனக்கு முறை ஒரு ட்ரெஸ் அளவு எடுக்கிறாங்க. ஒரு வாய்ப்பு தர நடிகனுக்கு கூப்பிட்டு அவங்க போட்டு வந்த ட்ரெஸ்ஸோட ஏதோ ஒரு ஷார்ட் எடுத்தாலே பெரிய விஷயம். ஆனால் எனக்கு அப்படி இருக்கப்ப கம்பெனியில் ஒரு ட்ரெஸ் அளவு எடுத்து கம்பெனி ட்ரெஸ் கொடுத்தாங்கன்னா லைஃப்ல அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சுதான் இருக்கும். அவனுக்கு பரவாயில்ல கன்ஃபார்ம் ஆகிட்டு அவனுக்கு வேலை கிடைக்க போகுது. அது என்னை கூப்பிட்டு நீதான சூரிய அந்த ரூம் இருப்பான் அளவு எடுத்தாங்க. அந்த காஸ்டியூமில் அளவு எடுத்து என் கை காலம் நட்டுந்து கண்ணு கலந்துது. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அளவு எடுத்துட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து 4 நாள் வச்சு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு டேரக்டர் போய் பார்த்தாரு, கேமராமேன் பார்த்தாரு. ஓகே வந்து பையன் கரெக்டாக டைலாக் பேசுவாரா சார்? பேசுறீங்க சார். டைலாக் கொடுத்தாங்க, பேசுங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் பேசி காமிச்சு கொஞ்சம் அசோசியேட் வந்தாரு, பேசி காமிச்சு. டைரக்டர் வந்தாரு, பேசு கூப்பிடுவாங்க. சாயந்தரம் கொடுத்தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓகே தான்டாங்க. பயங்கர மகிழ்ச்சி, சந்தோஷம். டெய்லி வந்தேன். 4 நாள் 10 நாள் 1 மாதம் அந்த ஷூட்டிங் நெருங்க போச்சு. நெருங்கிடுச்சு. ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அந்த ட்ரெஸ்ஸு போட்டோன்னே என்ன மாதிரி வாய்ப்பு பல பேர் வந்து கை விட்டாங்க. டே இது சூப்பரா, வாழ்த்துக்கான பெரிய விஷயம், நல்ல கேரக்டரா. ஒரு 7-8 சீன் வருவாங்க காலேஜில். அந்த ஹீரோ அந்த காமெடியை போட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சி போயிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னட்ட சாப்பிட முடியல. காலையில் சாப்பிடணும் பசிக்க மாட்டேங்குது. அந்த பதட்டத்திலே இருக்கு. பாத்ரூம் போனாலும் தெரிஞ்சேன் எங்க அந்த டைலாக் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே தெரியுது. எந்த அந்த கேமரா எடுக்க போனா ஒரு பயம் வருது சார். அந்த பேண்டுக்கிட்டே தெரியுது. கரெக்டாக இருக்கு. ஓகே டைலாக் கிளியர் ஆயிடுச்சு. ஷார்ட் ரெடி வந்து ஒரே ஒரு ஷார்ட் எடுத்தாங்க. பெட்டரா தெரிஞ்சு திருப்பி கொஞ்சம் வச்சு அசோசியேட் வந்தார். சூரிய ஒரு தம்பிங்க வாண்டாங்க கொடுத்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை காட்டுமா அப்படின்ட்டாங்க. சரி இல்லை கொஞ்சம் டக்குன்னு ட்ரெஸ்ஸை காட்டிருந்தாங்க. ஓகே சார் என்ன சொன்னீங்க? இல்லை அந்த காமெடி ஆக்டர் அவங்க இன்னொருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க நிற்கிறாங்களா, அவங்க கொஞ்சம் பெட்டராக தெரியுறாங்க. அவங்க கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அடுத்த படம் நல்ல வாய்ப்பு வருவாங்க. சார் என்ன சார் டைலாக் வரலையா சார்? நான் டைலாக் நான் தான் சார் பேசினேன். இல்லை சார் ரொம்ப சின்னால இருக்க. சரி சார் இல்லைடா இது ரொம்ப சின்னால இருக்கான்னு ட்ரெஸ்ஸை காட்ட சொன்னாங்க. ஓகேங்க அது போய் அந்த மறைஞ்சு ஒரு பெட்படுக்கிட்ட கலக்கணும். அது என்னை இங்கேயே காட்டுட்டாங்க. அது சூழல் ஓகே. அது அந்த பக்கம் மரத்துக்கிட்ட போய் நின்று அங்கேயே ட்ரெஸ்ஸை காட்டி கொடுத்துட்டு டக்குன்னு ஒரு வேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதை கட்டிட்டேன். அந்த வேட்டியை கட்டி சரி அதெல்லாம் தான் செவ்வாய்க்கு அதே ரைட்டு எல்லாருக்கும் நடக்கும். எனக்கு அது நடந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இல்லையா. இப்ப அங்கிருந்து மிஸ் ஆகி திருப்பி போராட்டம் எல்லாருக்கும் சில கம்பெனி போய் தேடி ஒரு கம்பெனி அதே தான் வாய்ப்பு தேடினேன். எனக்கு அந்த பரிசு நிற்கிறப்ப எனக்கு மயக்கம் வந்து கீழே வந்துருக்கேன். நான் முடியலை. திருப்பி நான் எழுப்பி விட்டு யார் பண்ணி எந்த ஒரு பண்ண மதுரை இவ்வளவு நாள் வாய்ப்பு தேடி வந்திருக்கீங்க. ரிஹர்சலுக்கு வந்தேன் கூப்பிட்டு வந்தாங்க. இல்லை பரவாயில்ல ஒரு டிவி வாங்கி மட்டும் அனுப்பிச்சு இதெல்லாம் லைஃப் நடந்தது. இப்படி போன எனக்கு 2009 2008 எனக்கு வாய்ப்பு வந்துச்சு. வெண்ணிலா கபடிக்குள்ள அப்படின்ற படத்துல வாய்ப்பு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி காதல் படத்துல பத்தியமா நடிச்சு காதல் படத்துல ஒரு சின்ன ஷாட் வந்திருக்கு. அப்ப அஜித் சார் படத்துல ஜி படத்துல ஒரு சின்ன ஒரு ஷாட் வந்திருக்கு. எல்லாமே சின்ன கேட்டு வந்துட்டு எனக்கு பயங்கர நம்பிக்கை கொடுத்துச்சு. அப்பதான் அஜித் சார் கேட்ட ஒரே ஒரு இடத்துல இல்லையா. அப்போ ஒரு ஃபைட்ல சும்மா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் தரப்ப அடிபட்டுருச்சு. எனக்கு இங்க மண்டலே தொடர்ந்துருச்சு. இந்த இடத்துல ஆச்சு. அப்படி இருந்து கூப்பிட்டாங்க. யாருக்கு ஏஜ் இல்லை சார் ஜூனியர் ஆர்டிஸ்ட் பார்த்து பண்றதுல எந்த ஒரு மதுரை சார் இந்த பட்சம் மதுரை காட்டி ஏன் சார் பயரா இருக்காங்க அப்படின்றாரு. பாருங்க துருன்னு அவங்க ஒன்று சொன்ன 4 பண்றாங்க.
இதுதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கு. இப்போ வெண்ணிலா கபடியில் நடித்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் ஃபஸ்ட் டைம் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. 2009 ஜனவரி 21 வியாழக்கிழமை அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அப்படியே வேண்டிக்கிட்டே போனேன். இதுக்கிடையில என் தம்பிக்கு இங்கே 5 பேர்த்துல அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவள் டீ கடையில் என் தம்பி லட்சுமணன் நான் சொன்ன அந்த இன்ஜினியர் இருக்காரு இல்லையா, அவருக்கு டீ கடையில் வேலை செய்கிறாரு, பட்டறையில் வேலை செய்கிறாரு. அப்புறம் ஒரே ஒன்று கேசியர் வரணும்னு சொல்லிட்டு அந்த கல்லாவுக்கு போறாரு. கல்லாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வராது. நான் அங்கே கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. இங்கே ஒரு சின்ன டீ கடை ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, ஒரு 10 நரிமேட்டில் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கோம், சொந்தமாக ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. சரி சரி, பேர் நான் ஒரு 6-7 வருஷம் ஊருக்கே வரலை, கஷ்டத்தை ஊருக்கே வரல. பேர் என்ன பேர் வச்சு அம்மன்னு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு சின்ன ஒரு 10 அந்த கடை. சரி ஓகே, வியாபாரம் எப்படி போகுது? ஒரு நாளைக்கு 3 லிட்டரு போகுது. நேரத்தில் வியாபாரமே இல்லை, பால் மிச்ச பால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு. திருப்பி மறுநாள் ஒரு 3 லிட்டரு, இப்போ கொஞ்சம் 3.5 லிட்டரு போகுது, 4 லிட்டரு போகுது. இப்போ கொஞ்சம் வந்து நடந்து வந்துகிட்டே இருக்குது. எனக்கு இந்த வெண்ணிலா படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனால் அந்த படம் ரிசர்வ் பிளாக் முடிச்சுட்டு அந்த காமெடி புரட்டாசி வந்த உடனே ஒட்டுமொத்த கேட்டு அப்படி ஆடுற அளவுக்கு எல்லாம் கைதட்டாங்க. எனக்கு கைகால நடுங்கி நான் அழுகிறேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. கைகளை எனக்கு எந்திரிக்கிறாங்க. படம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் எந்திரிச்சு நடிச்சவங்க கை விடுறாங்க, பப்ளிக் எல்லாம் வர்றாங்க, டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து கை விடுறாங்க. அங்கே உட்காந்துருக்கு, எனக்கு எந்திரிக்க முடியல. இந்த மாதிரி தெரியல, நல்லாவே உட்காந்துருக்கேன், ஆனால் எனக்கு எந்திரிக்க முடியலை. ஒரு சிவலிங்க மாதிரி எந்திரிக்க முடியல என்னால். தம்பி நீதானா அப்படின்னு எக்ஸ்பிளைனாக பண்ணியிருக்கேன். ஐயோ சூப்பர், நீ எந்த ஊர் உடனே அங்கே எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தாங்க. பயங்கரமான சந்தோஷம். அங்கேருந்து லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் வந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு குழந்தை வந்துச்சு. என் ஒய்ஃபோட ஒரு இடத்துக்கு போனோம். ஒரு சவுடு கடை போய் துணி எடுக்கிறோம். இங்கிருந்து கடந்து வந்துட்டு துணி எடுக்கிறப்ப என்ன சொன்னாங்க, ட்ரெஸ் எடுக்கிறப்ப கொஞ்சம் கூட்டம் அதிகமாச்சு. எல்லாம் நாங்கள் சொல்லி எஸ்கே படமெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த ஜவுளி கடையில் நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறப்ப பயங்கரமான ஒரு கிரௌடு வந்துச்சு. எல்லாம் ஆட்டோகிராஃப் கேட்டுருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. ஓகே, பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அப்போ ஒரு மேனேஜர் வந்தார். சார் கோச்சுக்கிறாருங்க, ரூம் இருக்கு, நீங்கள் உள்ளே போய் அங்கே உட்காந்துக்கங்க, இங்கே வேண்டாம் அப்படின்னாங்க. இந்த கடை வாங்கிட்டு வந்தது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிறுவனம். அதே ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அந்த நான் கணபதி அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு அப்போ ஓனர் வர அந்த பிரேக் டேக்கில் எல்லாரும் அரிசி உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த பில்டிங்கில் வேலை பார்க்க பில்டிங் தான் நடுவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஓனர் வரான்னு சொல்லிட்டு எல்லாம் எந்திரிக்கிறாங்க. எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. நமக்கு இலையை எதிர்ச்சிக்க இல்லையா, டக்குன்னு தூக்க முடியாது. அப்போ தூக்குறப்ப என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு வந்து சார் இந்த இலையை பிடிச்சி இழுத்து போய் உரம் வச்சிட்டாரு. அங்கே உட்காந்து சாப்பிட்டு முதலாளி வரான்ட்டார். இதெல்லாம் அப்போ நடந்த விஷயங்கள். இப்போ இந்த கடையில் வந்து கூட்டமாக இருக்கிறப்ப என்ன பண்ணிருந்தப்ப என் ஒய்ஃப் என்ன சொன்னா, என்ன பண்ணு கூட்டமாக பரவாயில்ல போட்டோ கொடுங்க, அப்புறமே ட்ரெஸ் எடுத்துருங்க. அதுக்கு மேனேஜர் வந்தார். சார் உங்களை எம்டி ரூமில் உட்கார சொன்னாங்க சார், நீங்கள் அங்கே உட்கார சார், உங்கள் ட்ரெஸ்ஸு அங்கே வரை நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் நான் வேலை செஞ்சேன். அந்த பில்டிங், அந்த சாப்பாடை இழுத்துட்டு போன பில்டிங் அதுதான். அப்போதான் எம்டி ரூமில் உட்காந்துக்கப்பா அவங்களுக்கு தெரியும், என்னை மறந்துட்டாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும், 100 பேர் வேலைக்கார கொடுத்தேன், அவங்க தெரியாது இல்லையா. முடிச்சுட்டேன். காரில் போய் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இந்த பில்டிங்கில் தான் நான் வேலை செஞ்சுருக்கேன், இங்கே தான் நான் செஞ்சு சாப்பிட்றப்ப இலை இழுத்து ஓரமாக வச்சாங்கிட்டு இந்த கடை தான். இன்னைக்கு அதே கடையில் தான் தம்பி இங்கே கூட்டமாக டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் எம்டி ரூமில் உட்காருங்க, உங்களுக்கு ட்ரெஸ் வரும்னு சொன்னது அதே எம்டி தான். அன்னைக்கு எம்டி வரும் சாப்பாடை விட்டாங்க, இன்னைக்கு அந்த எம்டி ரூமில் உட்கார வச்சுருக்காங்க. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.